الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته للدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر كما قال عليه الصلاة والسلام. அன்பான கண்ணியமான தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் கோடான கோடி கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்தில் எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், தரைகள், எதுவாக இருந்தாலும் எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் எந்தெந்த படைப்பு எங்கெங்க வைக்கணும்னு அல்லாஹ் முடிவு செய்கின்றானோ, அல்லாஹ் தீர்மானம் செய்கின்றானோ, அத மாதிரி உலகத்துல அல்லாஹ் அவனுடைய படைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வானத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்த அல்லாஹ் வானத்தை எங்க வைக்கணும் அல்லாஹ் அங்க வானத்தை வச்சிருக்கிறான். அதற்குரிய வேலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல சூரியன், அதே போல சந்திரன், அதே போல நட்சத்திரம், அதே போல கோள்கள், எல்லா படைப்புகளை படைச்ச அல்லாஹ் எதை எங்கெங்க வைக்கணுமோ அதை அல்லாஹ் அங்க வைத்திருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய படைப்புகள்ல ஆக கண்ணியமான படைப்பாக, ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இந்த மனிதர்களை நாங்க கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம், இந்த மனிதர்களை நம்ம சங்கையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பார்த்தோம்னா இந்த கண்ணியம் படைத்திருக்கிற ஒரு படைப்பு, ஆக சிறந்த படைப்புன்னு அது மனிதன். பாருங்க, இந்த படைப்பு எங்கள் கண்ணுக்கு அது ஒரு பிரமாண்டமான படைப்பாக விளங்கலாம், எங்களுடைய கண்ணுக்கு அந்த படைப்பு அழகான படைப்பாக விளங்கலாம், எங்களுடைய கண்ணுக்கு அந்த படைப்பு ஒரு கண்ணியமான படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், மனிதா, இந்த வானத்தை விட, பூமியை விட, சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, கோள்களை விட உனக்கு எதெல்லாம் கண்ணியமாக விளங்குகின்றதோ, உனக்கு எதெல்லாம் சிறப்பாக விளங்குகின்றதோ, எல்லா படைப்பையும் விட ஆக கண்ணியமாக நான் படைச்சிருக்கிறேன் உன்னைத்தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அவ கண்ணியமாக படைத்த அல்லாஹ் எங்களுக்குரிய வேலையை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய படைப்புகளை படைச்சிட்டு அல்லாஹ் அவனுடைய எந்த ஒரு படைப்புக்கும் நபிமார்களையோ ரசூல்மார்களையோ அல்லாஹ் அனுப்பல. வானத்துக்கு வழிகாட்டியாக, பூமிக்கு வழிகாட்டியாக, அல்லது அல்லாஹுடைய வேற ஏதோ ஒரு படைப்புக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் நபிமார்களையோ ரசூல்மார்களையோ அல்லாஹ் அனுப்பல. அல்லாஹ் அனுப்புறான் பாருங்க, இந்த மனிதனுக்காகவே. ஏடா குலிக்கல் இன்சான் பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், இந்த மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றான். அதே போல பார்த்தோம்னாக்கா பலகீனமான படைப்பு மனிதன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வலிகுல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். வலிகுல்லி அஜலின் கிதாப், காலத்துக்கு காலம் அல்லாஹ் வேதங்களை அனுப்பியிருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் 4 புத்தகங்கள் வேதங்களை தெரிந்திருந்தாலும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அதாவது வலிகுல்லி அஜலின் கிதாப், காலத்துக்கு காலம் மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி உலகத்துல மனிதன் இப்படித்தான் வாழணும், அவனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கணும், அவனுடைய செயல்கள் இப்படித்தான் இருக்கணும், அவனுடைய உடைநடை பாவனைகள் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி இந்த வேதங்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுல பார்த்தோம்னாக்கா இறுதியாக அனுப்பப்பட்டதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல இறுதியாக அனுப்பப்பட்டவர் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.
பாருங்க, அல்லாஹ் அந்த மனிதர்களையும் ஆக சிறந்த தேர்வுல அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான். இதற்கு முன்னால வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு நபியாக இருக்கலாம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், எந்தெந்த நபிமார்களுக்கு எந்தெந்த சமூகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அனுப்பப்பட்ட சமூகங்கள்ல ஆக சிறந்த சமூகம் எது என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதே போல எங்களுக்கு இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, இதுவும் ஆக பெரிய சிறந்த ஒரு பாக்கியம். சக்கராத்துடைய நேரம் வரக்கூடிய நேரத்துல தான் ஒவ்வொரு மனிதனும் பதறுவான், ஒவ்வொரு மனிதனும் கெஞ்ச ஆரம்பிப்பான், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பம் தான், இன்னும் கொஞ்சம் அவகாசம் தான். அவனுடைய விலகினமாக இருந்தால், அமல்கள்ல விலகினமாக, அமல்கள்ல குறைபாடுகள் இருந்தா அவன் கெஞ்சுவான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு சந்தர்ப்பத்தை தா, யா அல்லாஹ் என்னுடைய தான தர்மங்களை கொடுத்துட்டு, என்னுடைய சதகாக்களை கொடுத்துட்டு, என்னுடைய ஹதியாக்களை கொடுத்துட்டு, என்னுடைய சொத்து செல்வங்களை செலவழித்து விட்டு யா அல்லாஹ் நல்ல மனிதனாக வருகின்றேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் எங்கள் அந்த கட்டத்தில் வைக்காம இன்னும் உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் உண்மையிலே நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்க ரமலானுடைய காலத்தை அடைஞ்சிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய முதலாவது 10 இருக்கின்றது, இது ரஹ்மத்துடைய 10. கடைசி 10 இத்கு மினன்னார், நரக விடுதலையுடைய 10. நடுவில் இருக்கக்கூடிய 10 இருக்கின்றதே, இது மக்ஃபிரத்துடைய 10. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ரஹ்மத்துடைய 10 ஆக ஒரு முக்கியமான ஒரு 10ஆக இருக்கின்றது. இந்த ரஹ்மத் என்பது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா நபிமார்களை விட நாளை கியாமத்துடைய நாளையில லிவாஉல் ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய கொடிய அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் அல்லாஹ் கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால மற்ற நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போறது ஹராம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல அந்த சொர்க்கத்துடைய வாயில அந்த சாவியை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திறக்க வைப்பார். நாளை கியாமத்துடைய நாளையில அந்த மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மனிதர்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவுக்கு வந்த கை சேருமே, நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ்விடத்துல கெஞ்சக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு சத்தம் கேட்கும், யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தின்னுவாங்க. ஆனா ஏழைய நபிமார்கள் கூட அவங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை யா நஃப்ஸி யா நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மா, நான் சொர்க்கவாதியா. ஒவ்வொரு நபிமார்கள் கூட அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யா உம்மதி யா உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன யா அல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படும், நபியே நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க கொடுக்கப்படும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா நான் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவ சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, எங்களை விட நபி அவர்களை பார்த்தவங்க, நபி அவர்களோட இருந்தவங்க, நபி அவர்களோட குடித்தவங்க, நபி அவர்களோட சாப்பிட்டவங்க, நபி அவர்களோட பயணம் போனவங்க, அப்ப எங்களை விட நபி அவர்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய சிறப்பு தெரியும், அவர்களுடைய மகிமை தெரியும், அவர்களுடைய அந்தஸ்து எல்லாம் தெரிந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம உங்களுக்கு கூட போக முடியாதான்னு கேட்ட நேரத்தில் கேட்கிறாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா எனக்கு கூட சொர்க்கம் போக முடியாது.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா எனக்கு கூட சொர்க்கம் போக முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி தான் ரஹ்மத்துடைய பகுதியாக இருக்கின்றது. எந்த அளவுண்டாக்கா, உதாரணமாக எங்களுடைய கையில தஸ்பீஹ் இருக்கின்றது, எங்களுடைய கையில குர்ஆன் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னாக்கா நாங்க பள்ளியில இருந்தாலும் சரி, மக்கால இருந்தாலும் சரி, மஸ்ஜிது நபவியில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா எங்களுடைய கையில தஸ்பீஹ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா மக்கால அந்த பள்ளி உள்ளுக்கு இருந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா ஒரு 2 ரக்அத் தொழுகை தொழ முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளோ முக்கியமாக இருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவ்வளோ வாரி வழங்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த முதல் 10 இருக்கின்றது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரமலானுடைய காலம் வரக்கூடிய நேரத்துல மனிதர்களை சொர்க்கவாதியாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் பலவிதமான ஏற்பாடுகளை செஞ்சுதாராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜா ரமலான் வந்துருச்சுனா ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றார். அதே போல நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் மூடி விடுகின்றார். அதே போல ஷைத்தான்களை விலங்கிடுகின்றார். மனிதன் அமல் செய்யட்டும், அமலுடைய காலம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல அமல்களையும் பல மடங்குகளாக ஆக்கப்படுகின்றது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அவ்வளவு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகின்றார். அல்லாஹ் அவ்வளவு பாக்கியங்களை தருகின்றார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகின்றார். அதாவது மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான்டாக்கா, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? என்னை வணங்குவதற்காக வேண்டி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்க அதோட ஆக முக்கியமாக முதல் பகுதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையில தொழுகையை விட்டுறக்கூடாது. தொழுகை இருக்கின்றது, இது ஆக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது வாழ்க்கை. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும், எப்படியான சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு மனிதனுக்கு தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். தொழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் உலு செய்யணும். அல்லாத விடயங்கள் அப்படியே சொல்லிட்டு வாரான். ஒரு மனிதன் என்ன செய்யணும்? உலு செய்யணும். இப்ப இவருக்கு உலு செய்வதற்கு தண்ணி இல்லை. அதனால இவர் தொழுகையை விட்டுட்டு நாளை கியாமத்துடைய நாளையில போய், யா அல்லாஹ், நான் உலு செய்வதற்கு தண்ணி இல்லை, அதனால தொழல என்று எந்த காரணமும் சொல்ல முடியாது. அங்கெங்க சாட்டுகள் சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அங்க என்ன உலு செய்ய தண்ணி இல்லையா, ஏதாச்சும் நிர்பந்தமா தயம்மம் செய்தாவது உலு செஞ்சே ஆகணும். ஒரு மனிதர் பிரயாணம் போறாரு, ரொம்ப தூரமான பிரயாணம், இடையில எங்க இறங்க முடியாது, சரியான சிரமங்கள். இந்த மாதிரியான நிலைமையில இவர் தொழுகையை விட்டுட்டு நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், யா அல்லாஹ், நான் தொழுகை விட்டேன், நான் போகக்கூடிய இடத்துல தொழுவதற்கு எந்த வசதியும் கிடையாது, ரொம்ப தூரமான பயணம், பல சிரமங்களோட கஷ்டங்களோட போனேன், அதனால தொழுகை விட்டேன் என்று காரணம் சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பிரயாணத்துடைய சந்தர்ப்பத்திலையும் கூட நம்ம என்ன செய்யணும்? அதாவது முற்படுத்தி பிற்படுத்தி சுருக்கி ஒரு அழகான முறையை ஏற்பாடு செஞ்சு தொழுகையாக வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் தொழுகிறார். தொழக்கூடிய நேரத்தில் அவர் எழுப்பி தொழணும். அவர் என்ன செய்யணும்? எழுப்பி தொழணும். இப்ப இவரால எழுப்பி தொழ முடியாது. நாளை கியாமத்துடைய நாளையில சொல்லலாம், யா அல்லாஹ்,
என்னால் எழுப்பி தொழ, அதனால நான் தொழுகையை விட்டேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுகை எவ்வளவு முக்கியம்டாக்கா, ஒரு மனிதர் அவர் எழுப்பி தொழலண்டாக்கா எழுப்பி தொழ முடியாது. நோயாளி, கஷ்டவாளி, சிரமம் அப்படி இருந்தாக்கா அவர் எழுப்பி தொழலண்டாக்கா அவர் அமர்ந்து தொழணும். இவரால அமர்ந்து கூட தொழ முடியாதுன்னா இவர் சாய்ந்து தொழ வேண்டும். இவரால சாய்ந்து தொழ முடியாது, இவர் படுத்த வண்ணம் இருக்கிறார். நோயுடைய கஷ்டம், நோயுடைய சிரமம், நோயுடைய கொடூரம், அதனால இவரால சாய்ந்து இருக்க முடியாது, எழும்ப முடியாது, உடலிலே பலம் இல்லை. அதனால என்ன செய்யறாரு, இவர் படுத்த வண்ணம் இருக்கின்றாரு. இந்த நேரத்துல இவர் நாளே கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், யா அல்லாஹ் எனக்கு சிரமமா இருந்துச்சு, அதாவது எழும்ப முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருந்தேன், அதனால் நான் தொழுகையை விட்டேன் என்று சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இவர் கோமா நிலைமையில கூட இருந்தாலும் இவருடைய உடல்ல உயிர் இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது. இவருக்கு விளங்குது இது லுஹருடைய நேரம், இது அசருடைய நேரம், இது மகருடைய நேரம் என்று இருந்தா இவர் உள்ளத்தால யா அல்லாஹ் இது லுஹருடைய தொழுகை, இது என்னுடைய லுஹருடைய தொழுகிறேன் என்று நியத்தை வச்சு, யா அல்லாஹ் இது என்னுடைய ஃபாத்திஹா, அதே போல இது என்னுடைய ருக்கு, இது என்னுடைய இஅ்திதால், இது என்னுடைய சுஜூத் என்று ஒவ்வொரு கட்டங்களையும் இவர் கண்ணால சைக்கிளை செய்தாவது தொழுதே ஆகணுமே தவிர நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடத்துல எந்த காரணமும் சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில கவனம் செலுத்தினாங்க, தன்னுடைய உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய நிலைமை வர்றதுக்கு முன்னால காய்ச்சல் வரும், நபி அவங்களுக்கு காய்ச்சல். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுடா நாங்க என்ன செய்வோம், களத்துல கையை வச்சு பார்ப்போம், அதே போல தலையில நெத்தியில கையை வச்சு பார்ப்போம், சூடு அடிக்குதான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த காய்ச்சல் எவ்வளவு கொடூரம்டாக்கா, சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்க அந்த தலைப்பாகை கட்டியிருக்கிறாங்க, பல முழங்களை கொண்ட தலைப்பாகை, அந்த தலைப்பாகைக்கு மேலால அந்த உஷ்ணம் வெளியாகுது, தலைப்பாகைக்கு மேலால அதனுடைய சூடு வெளியாகுது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காய்ச்சல் இருந்துச்சு. அப்ப எவ்வளவு காய்ச்சலா இருக்கு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு நிலைமைடாக்கா, இப்ப நபி அவங்களுடைய ஒவ்வொரு டர்ன் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுல தங்குவாங்க. இப்ப சக்கராத்துடைய காய்ச்சல், சக்கராத்துடைய நோய் கொடூரத்துல கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாளைக்கு என்னுடைய எந்த வீட்டுல நான் நிற்கிறேன்? மனைவிமார் சொல்றாங்க, மஷூரா செஞ்சு, யா ரசூலுல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு யாருடைய வீட்டுல இருக்கிறது விருப்பமோ அவங்களுடைய வீட்டுல இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போக தயாராகிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க, அவர்களால எழும்ப முடியாது, அவங்களால எழும்பேலா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நேரத்துல ரெண்டு சஹாபாக்கள், அலி রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு அவங்க, இன்னும் ஒரு சஹாபாக்கள், இரண்டு சஹாபாக்கள் சேர்ந்து அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு கைகளையும் அவர்களுடைய தோள்கள்ல போட்டுட்டு அப்படியே நடப்பாட்டிட்டு போகலான்னு பார்க்கறாங்க. இருந்தாலும் நபி அவர்களால நடக்க முடியாது. அந்த சஹாபாக்கள் போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கால் அப்படியே இழுபட்டுட்டு வந்து அந்த ஒரு கோடு விழு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நபி அவங்களுடைய அந்த சக்கராத்துடைய கஷ்டம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது, அவ்வளோ சிரமமாக இருக்கின்றது. நபி அவங்க சாதாரண ஒரு ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பலசாலியாக இருந்தாங்க,
மதீனால ஒரு சத்தம் கேட்குது, சஹாபாக்கள் வெளியே வராங்க, அதே போல் ஊர்வாசிகள் வெளியே வராங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வராங்க. ஆனா நபி அவங்க எங்க அந்த சத்தம் கேட்டுச்சோ அங்க போயிட்டு கடிவாளம் கூட இல்லாம குதிரையில வேகமா வந்து அங்க என்ன பிரச்சனை சஹாபாக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறாங்க. அப்பதான் எல்லாம் வெளியே வராங்க, பஜாருக்கு வராங்க, வீட்டுல வெளியே வராங்க. இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சத்தம் எங்க இருந்து வந்ததோ அங்க போயிட்டு கடிவாளம் கூட இல்லாத அந்த குதிரையில வேகமாக வாரண்டாக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய பலசாலியாக இருப்பாங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த நபியால கூட சக்கராத்துடைய கஷ்டம் எப்படின்னாக்கா நடக்கலாம போகுது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி கட்டத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மடியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் பக்கத்தில் இருக்கிறார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரனுடைய கையில ஒரு மிஸ்வாக் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த மிஸ்வாக்க பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகியுடைய முகத்தை பார்க்கறாங்க, மிஸ்வாக்க பார்க்கறாங்க, முகத்தை பார்க்கறாங்க, மிஸ்வாக்க பார்க்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மிஸ்வாக் செய்யணுமா? நபி அவங்களால பேச முடியாது. ஆமா ஆயிஷா, நான் மிஸ்வாக் செய்யணும், அந்த உன்னுடைய சகோதரனுடைய கையில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்க எடுத்து கொடு என்று சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பேச்சு வருது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால சைக்கின செய்றாங்க. ஆமா ஆயிஷா, ஆமா நான் மிஸ்வாக் செய்யணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, முழு உலகத்துக்கு மிஸ்வாக்னா என்ன, அந்த மிஸ்வாக்கால வரக்கூடிய சிறப்புகள் என்ன, அந்த மிஸ்வாக்குடைய அந்தஸ்து என்ன என்று சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிலைமை அவங்களால எடுத்து மிஸ்வாக் செய்ய முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாயில வச்சு மிஸ்வாக் செய்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வாழ்நாள் முழுக்க இந்த சமூகத்துக்காக வேண்டி பேசிக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில எச்சில் இல்லை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மிஸ்வாக் எடுத்து மெண்டு சப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செஞ்சு வைக்கிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் விளங்கணும், சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சுண்டாக்கா, கடைசி நிலைமை வந்துருச்சுண்டா, வாழக்கூடிய காலத்தில் 1000 வார்த்தைகளை அள்ளி கொட்டியிருப்போம், 1000 வார்த்தைகளை பேசியிருப்போம். ஆனா சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சுன்னா எங்களால பேசக்கூட இயலாமல் போயிடும், எங்களால நடக்க இயலாமல் போயிடும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அவ்வளவு பயங்கரமான சக்கராத் என்பதை நாங்கள் எல்லாரும் விளங்குறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, எனக்கு தண்ணிகளை கிணறுகள்ல இருந்து பலவிதமான இடங்கள்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்க. கண்ணியமான தாய்மார்களே, சஹாபாக்கள் போறாங்க, தண்ணிகள் எடுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடல்ல முபாரக்கான கண்ணியமான அந்த உடல்ல ஊத்துறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நபி அவர்களுடைய காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அந்த உஷ்ணம் குறையுது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதானுடைய சத்தம் கேட்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்துல இருக்கிறாங்க, எழும்புறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே,
அந்த நிலைமையில என்ன செய்யப்படுது? அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா? என்னுடைய சமூகம் தொழுதிருச்சா? நான் சொல்ல பாருங்க, அதாவது இவ்வளோ கஷ்டம்தான் இந்த சக்கராத்துடைய நிலைமை என்பது, இவ்வளோ கஷ்டம்தான் அந்த கடைசி கட்டம் என்பது. பாருங்க, நபி அவர்களால பேச முடியாது, வாயில் எச்சில் இல்லை, அதாவது குதிரையில கடிவாளம் இல்லாமல் வரக்கூடிய அளவுக்கு உடல்ல பலமும் சக்தியும் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு எழும்பி போக முடியாது. இருந்தாலும் சஹாபாக்கள் 2 பேர் தோல்ல கையை போட்டாலும் நடக்க முடியாது, கால் இழுபட்டு போகும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, உடல்ல காய்ச்சல் இப்படியான நிலைமையில கூட அதானுடைய நிலைமை, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா? அதான் சொல்லப்பட்டு விட்டதா? மயக்கத்தில் இருக்கிறாங்க, எழுப்புறாங்க, கேட்கிறாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா? மக்கள் தொழுதுட்டாங்களா? என்னுடைய தோழர்கள் தொழுதுட்டாங்களா? என்னுடைய சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா என்று கவலைப்படுறாங்க, தொழுகையை பத்தி யோசிக்கிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துடைய தலைவர் இருக்கிறார். அவரு மௌத்தா போகக்கூடிய நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவிய, தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய சகோதரிகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை, பேத்திமார்களை அழைச்சி கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுறதா இருந்தா எவ்வளோ முக்கியமாக, எவ்வளோ அற்புதமான அந்த தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான விடயங்களை பேசுவார். அந்த நேரத்தில் அவரு ஒரு சாதாரண விடயங்களை பேச மாட்டார், ஏதோ சர்வசாதாரண விடயம் பேச மாட்டாரு. தன்னுடைய சமூகத்துடைய கௌரவம் சம்பந்தமாக, தன்னுடைய சமூகத்துக்கு எது, தன்னுடைய குடும்பத்துக்கு எது தேவையோ, தன்னுடைய குடும்பத்துக்கு ஆக முக்கியமா எது தேவையோ அதைத்தான் பேசுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவர்களுக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது, அவர்களுக்கு பின்னால எந்த ரசூலும் கிடையாது. நபி அவங்க எந்த ஹஜ்ஜ கொண்டு வந்தாங்களோ அதே ஹஜ் தான் கியாமத் நாள் வரை. நபி அவங்க எந்த உம்ராவை கொண்டு வந்தாங்களோ அதே உம்ரா தான் கியாமத் நாள் வரை. நபி அவங்க எந்த ஜகாத்தை கொண்டு வந்தாங்களோ அதே ஜகாத்து தான் கியாமத் நாள் வரை. இதற்கு பின்னால ஜகாத்துல மாற்றம் கிடையாது, இதற்கு பின்னால ஹஜ்ஜுடைய சட்டத்துல ஷரீஅத்துல மாற்றம் கிடையாது, இதற்கு பின்னால தொழுகையில மாற்றம் கிடையாது. எந்த மார்க்கத்தை, எந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அதே சட்டத்திட்டம் தான் கியாமத் நாள் வரை. கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, முழு ஒரு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. இப்படியான நிலையில முழு உலகத்துக்கும் நபி அவங்க அனுப்பப்பட்டவங்க. இப்ப இவங்க பேச போறாங்க, இவங்க கதைக்க போறாங்க. இவங்களுடைய கடைசி சில வினாடிகள், இவருடைய கடைசி சில நிமிடங்கள், இவர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கும், எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும், எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும், எவ்வளவு புனிதமானதாக இருக்கும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு கடைசா சொன்னது என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, என்னுடைய சமூகமே, என்னுடைய உம்மத்தே, நீங்க தொழுகையை பேணிக்கோங்க, நீங்க தொழுகையை பேணிக்கோங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுகையோட வாழ்றோமா, இபாதத்தோட வாழ்றோமா? இந்த தொழுகை இருக்கின்றதே, எல்லா ஹைராத்துகளையும் நீங்கள் கொண்டு வந்து தந்துடும், எல்லா நலவுகளையும் நீங்கள் கொண்டு வந்து தந்துடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வளவு மா ஃபுரிதத் ஸலாத், முதலாவதாக கடமையாக்கப்பட்டது தொழுகை தான். நாங்க பலவிதமான கடமைகளை கண்டாலும் முதலாவதாக கடமையாக்கப்பட்டது தொழுகை தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம கபருக்கு போனோம், தொழுகை சம்பந்தமா, அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக கேட்கப்படும் தொழுகையை பத்தி தான். இந்த தொழுகை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நாளை கியாமத்துடைய நாளையில மனிதன் பலவிதமான அமல்களுக்கு உரியவனாக இருப்பான். நல்ல அமலும் இருக்கும், கெட்ட அமலும் இருக்கும். அது ஏட்டுல பலவிதமான அமல்கள், பலவிதமான விசாரணைகளுக்கு சொந்தக்காரனாக நாளை கியாமத்துடைய நாளையில மனிதன் போவான்.
அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது முதலாவதாக அமல்கள் சம்பந்தமாக தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். இவனுடைய தொழுகையுடைய விடயத்தில் இவன் சரியானவனாக இருந்தால் மாஷாஅல்லாஹ் எந்த குறையும் இல்லை, அழகா தொழுகிறாரு, தொழுகை பேணுதலா தொழுகிறாரு, குறையில்லாமல் தொழுதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து வரக்கூடிய கட்டங்கள்ல இவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா தொழுகையில குறை இருக்கு, தொழுகையில விலகினம் இருக்கு, தொழுகையில குறைபாடு இருக்கு, இருந்தால் இவர் அடுத்து வரக்கூடிய கட்டங்கள் இவர் தோத்துருவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய இந்த ரமலானுடைய காலத்திலேயும் இந்த தொழுகையை அழகாக கொண்டு போறதோட அதே போல எங்களுடைய முழு வாழ்க்கையிலேயும் அழகாக தொழுகை பேணுதலான முறையில குறையில்லாத முறையில மௌத்து வரக்காட்டும் தொழக்கூடிய நீயத்து வைங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதே போல ரமலானுடைய காலம் இது சிறந்த காலமாக இருக்கின்றது. இந்த காலத்திலேயும் எவ்வளவு அமல்கள் செய்யணுமோ அதிகமாக தான தர்மங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதியாக்கள் இருக்கின்றதே எங்களுடைய கலா கதிர மாத்திரும், எங்களுடைய கலா கதிர மாத்திரும், எங்களுடைய அமல்கள்ல அதாவது எங்களுக்கு வரக்கூடிய எச்சரி ஆபத்துகள் ஏதாவது ஒரு தீங்கு இருந்திருக்கும், நாங்க கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் இருக்கின்றதே அது அதை விட்டு பாதுகாத்து, அதே போல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்கி வச்சிரும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பலவிதமான அமல்கள் இருக்கின்றது. தான தர்மங்கள் கொடுக்கிறதோட குர்ஆன் அதிகமாக ஓதுங்க, அதே போல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்க. அல்லாஹ் இந்த மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றதே எப்படியாவது இந்த மனிதன் அல்லாஹோட நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக. அதே போல சதக்கா செய்யறதோட, அதே போல அமல்கள் செய்யறதோட, அதே போல ஸலவாத் இருக்கின்றதே அதிகமாக ஸலவாத் இருக்கின்றதே உண்மையிலே ஒரு புனிதமான அமலாக இருக்கின்றது. எந்த அளவு இந்த ஸலவாத்துனா அல்லாஹ்வே குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், இதை செய் இதை செய்யாது, இதை கொடு இதை கொடுக்காது, இதை இப்படி செய் இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லித்தார் அல்லாஹ். அதெல்லாம் அமல் என்று சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அமல் செய்யற ஒரு விஷயம் என்னக்கா ஸலவாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கின்றார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும், அதிகமாக இஸ்திக்ஃபார். ஏண்டா இஸ்திக்ஃபார் எப்படின்னா இவ்வளவு முக்கியம்னாக்கா, இந்த அதாவது ஒரு இமாமிடத்துல ஒரு மனிதர் வாராரு, வந்து சொல்றாரு, இமாம் அவங்களே எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. அவர் சொல்றாரு, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொரு மனிதர் வாராரு, இன்னொரு மனிதர் வந்து சொல்றாரு, என்னுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கு, அதுக்கு துஆ செய்யுங்களே. அவர் சொல்றாரு, நீங்க அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொரு மனிதர் வாராரு, என்ன விவசாய பூமி காய்ந்து போயிருக்கின்றது, அந்த மழை வருவதற்காக வேண்டி துஆ செய்யுங்க. இவர் சொல்றாரு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, இமாம் அவங்களே 3 பேர் 3 பிரச்சனையை முன் வச்சாங்க. ஒருத்தர் சொல்றாரு பிள்ளை பாக்கியம், இன்னொருத்தர் சொல்றாரு பொருளாதார பிரச்சனை, இன்னொரு மனிதர் சொல்றாரு அதாவது மழை இல்லாத பிரச்சனை. 3க்கும் சொல்றீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இவர் சொன்னாரு, இது என்னுடைய சொல்யூஷன் இல்லை, இது என்னுடைய தீர்வு இல்லை. ஏன்னா இவர் கேட்கிறது உண்மையிலே சரியான கேள்வி. உதாரணமாக நாங்க வைத்தியத்தை போறோம், வைத்தியத்தை போய் சொல்றோம் எனக்கு தலைவலி, இவர் பெண்ணோட கொடுக்குறாரு. ஒரு மனிதர் போறாரு, எனக்கு காது வலிக்குது, இவர் பெண்ணோட கொடுக்குறாரு. இன்னொரு மனிதர் போறாரு, எனக்கு கண்ணு வலிக்குது, பெண்ணோட குடிக்கிறாரு. இன்னொரு மனிதர் போறாரு, எனக்கு கையுடைஞ்சிருக்கு, இவர் பெண்ணோட கொடுக்குறாரு. இப்போ பக்கத்துல உள்ளவர் கேட்கிறாரு, 3-4 நோய்களோட ஒரு மனிதர் வாராரு, 4 நோய்க்கும் 5 நோய்க்கும் ஒரே தீர்வாக பெண்ணோட கொடுக்குறீங்களே, இந்த நியாயமானு கேட்கிறாரு.
இது உண்மையில ஒரு நியாயமான கேள்வி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போலதான் இவரும் கேட்கிறாரு. 3 பிரச்சனைகளோட ஒரு மனிதர் வாழாரு. 3 பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க சொல்றீங்களே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் சொல்றாரு, இது அல்லாஹ்வுடைய தீர்வு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உதாரணமாக பாருங்க, பிள்ளை பாக்கியம் அல்லாஹ் இல்லாம யாராலையும் கொடுக்க முடியாது. எத்துணை வைத்தியர்களை சந்திச்சாலும், இவரு ஸ்ரீலங்கா இல்ல இந்தியா போறாரு, அமெரிக்கா போனாரு, எத்தனை ஹாஸ்பிட்டல் வழிய திரிஞ்சாலும் அல்லாஹ் பிள்ளை பாக்கியம் கொடுக்காம யாராலையும் கொடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யஹபுலி மன் யஷாஉ இனாஸா வ யஹபுலி மன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ வகீமா. நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறேன், நான் நாடியவர்களை மலடிகளாக ஆக்கின்றேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பிள்ளையை கொடுக்கிறது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா, நீ இஸ்திக்ஃபார் செய், நான் பிள்ளை பாக்கியத்தை தாரேன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மலை என்பது அல்லாஹ் கொடுக்கிறது. இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ். மலையை கொடுக்கிறது அல்லாஹ் தான். உலகத்துல யாரு எந்த முயற்சியை செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் மலையை உண்டாக்க முடியாது, அல்லாஹ் நாடாம மலையை இறக்க முடியாது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மலையை கொடுக்கிறது அல்லாஹ். அதே போல பொருளாதார பிரச்சனை வருதா, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை இல்லாமக்கிறது அல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல் நாங்க என்ன செய்ய, இந்த ரமலானுடைய காலத்துல எங்களுடைய அமல்கள்ல ஒரு பகுதியாக இஸ்திக்ஃபாரை மாக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய செயலேட்டில அதிகமாக இஸ்திக்ஃபார்களை பெற்றுக் கொண்டாங்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமாக இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, எல்லா கைராத்துகளையும் எல்லா நலவுகளையும் அந்த இஸ்திக்ஃபார் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபாருடைய பவர் எப்படின்னாக்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த சமூகத்தை 2 காரணங்கள் இருந்தால் அல்லாஹ் இந்த சமூகத்தை முழு சமூகத்தையும் அல்லாஹ் அழித்து விட மாட்டார். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. நபி அவங்க இந்த சமூகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இந்த முழு சமூகத்தையும் அப்படியே அழித்து விட மாட்டான். அதே போல இந்த சமூகம் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை அழிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படின்னா இஸ்திக்ஃபார் என்பது எங்களுடைய ஆகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால இந்த ரமலானுடைய காலமாக சிறந்த காலமாக இருக்கின்றது. இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வோம், ஸலவாத்துகள் அதிகமாக ஓதுவோம், அதிகமான தான தர்மங்களை கொடுப்போம். அதே போல தொழுகையில மிச்ச பக்குவமாக நிதானமாக எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் தொழக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் இந்த ரமலான் அழகான முறையில் பயன்படுத்திய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துரு. யா அல்லாஹ் இந்த ரமலான் செல்லக்கூடிய காலத்தில் யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்து விட்டு செல்லுமோ யா அல்லாஹ் அப்படியான கூட்டத்தில் யா அல்லாஹ் அனைவர்களையும் சேர்த்து தந்திரு. யா அல்லாஹ் அதே போல யா அல்லாஹ் ரஹ்மத்துகளுக்கு தந்திரு. யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத்தை தந்திரு. யா அல்லாஹ் உன்னுடைய துக்கும் மினன்னார் தந்திரு. யா அல்லாஹ் உன்னுடைய எல்லா கைராத்துகளையும் எங்களுக்கு தந்திரு. யா அல்லாஹ் வாழக்கூடிய காலத்திலே யா அல்லாஹ் கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரு. யா அல்லாஹ் அதே போல என்னுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த தாயுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அந்த தாய் நோய் என்றால் தாங்க மாட்டாள். யா அல்லாஹ் அந்த தாய் பசி என்றால் தாங்க மாட்டாள். யா அல்லாஹ் இரவெல்லாம் வெறுத்திருந்தாள். யா அல்லாஹ் எம்மை சுமந்து யா அல்லாஹ் பலவிதமான கஷ்டங்களை பெற்று வளர்த்தெடுத்திருக்கின்றாள்.
இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அந்த தாயுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இரவு பகல் பார்ப்பது கிடையாது யா அல்லாஹ், வெயில் மழை பார்ப்பது கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி யா அல்லாஹ், யா அல்லாஹ் வெயில்ல யா அல்லாஹ் மழையில நனைந்து இருக்கின்றார் யா அல்லாஹ், வெயிலை காய்ந்து இருக்கின்றார் யா அல்லாஹ், பசியில் இருந்து இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே இருந்து இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ தந்தைமார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளிநாடுகள்ல யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் சரியான தூக்கம் இல்லாமல் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் பசியோட யா அல்லாஹ், யா அல்லாஹ் தாகத்தோட யா அல்லாஹ், யா அல்லாஹ் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு யா அல்லாஹ், யா அல்லாஹ் கிடைக்கும் இடத்தில் உறங்கிக் கொண்டு யா அல்லாஹ் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் பலவிதமான கஷ்டங்களை படுகின்றார்கள் யா அல்லாஹ். அப்படியான தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிரு யா அல்லாஹ். கண்ணியமான வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா யா அல்லாஹ். அதே போல எத்தனையோ யா அல்லாஹ் தாய் தந்தைகள் கபராளிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கபூரிலே வாழ்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களோடு இப்பொழுது முசாஃபஹா செய்யணும்னு நினைத்தாலும் முசாஃபஹா செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களுடைய காசுகள்ல இருந்து எடுத்து யா அல்லாஹ் அவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கணும் என்று நினைத்தாலும் யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அந்த தாயுடைய கையை பிடிக்க முடியாது யா அல்லாஹ். அந்த அப்பனுடைய யா அல்லாஹ் நெத்தியிலே முத்தம் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அந்த தாயுடைய மடியிலே படுக்க முடியாது யா அல்லாஹ். அவர்களை அரவணைக்க முடியாது யா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கை வாழ்கின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்துடைய பூங்கவனமாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். கண்ணியமான இடமாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை யா அல்லாஹ் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கபூர்ல பாதுகாத்திரு யா அல்லாஹ், மீசான்ல பாதுகாத்திரு யா அல்லாஹ், மஹ்ஷர்ல பாதுகாத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் சிராத்ல பாதுகாத்திரு யா அல்லாஹ். அதே போல யா அல்லாஹ், யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி தா யா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்கி தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை யா அல்லாஹ், யா அல்லாஹ் கண்ணியமான பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். முத்தகீன்கள் ஒருவராக யா அல்லாஹ், முஹத்திஸீன்கள் ஒருவராக யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் ஒருவராக யா அல்லாஹ். முழு உலகத்துக்கு முன்மாதிரியான பிள்ளைகள் ஆக்கி தந்திரு யா அல்லாஹ். முன்சப் தவறாத பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். அவ்வல் தக்பீர் தவறாத பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். தஹஜ்ஜுத் விடாத பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். குர்ஆன் திலாவத் தவறாத பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். கண்ணியமான பிள்ளைகள் ஆக்கி தா யா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தைகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் யா அல்லாஹ். அப்படியான பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் ஆக்கி தந்திராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி தா யா அல்லாஹ். சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிற யா அல்லாஹ். அதே போல என்னுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். என்னுடைய ஹிதுமத்துகளை செய்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய ஆடைகளை துவைத்து தருகின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். நோய் இல்லாத, கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். அதே போல என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கும் கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை நசீபாக்கிரு யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இரக்கமுடைய ரஹ்மானே யா அல்லாஹ். எம்மில் எத்தனையோ பேர் நோயாளிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உடலுக்கு சொந்தக்கார நீ தான் யா அல்லாஹ். இந்த உயிருக்கு சொந்தக்கார நீ தான் யா அல்லாஹ். இரக்கமுடைய ரஹ்மானே ஒவ்வொரு செல்லுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ். ஒவ்வொரு இரத்த துளிக்கும் சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். ஒவ்வொரு நரம்புக்கும் சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு தெரியாமல் இந்த உடலுக்குள்ளே எந்த நோயும் வருவது கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த வைத்தியருக்கும் எந்த சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். எந்த மருந்து மாத்திரைக்கும் எந்த சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். இரக்கமுடைய ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடினால் யா அல்லாஹ் எல்லா நோய்களும் எங்களுடைய உடலில் இருந்து வெளியாகிவிடும் யா அல்லாஹ். நோய்களை வெளியாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல்ல ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல்ல நோய் என்பதால யா அல்லாஹ், யா அல்லாஹ் உள்ளம் பாடா படுகின்றது யா அல்லாஹ். கவலையிலே ஆழ்ந்திருக்கின்றது யா அல்லாஹ். இரக்கமுடைய ரஹ்மானே யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கை அனைவருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.